ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு மார்னிங்கே லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் லன்ச்சை முடிச்சுட்டு பூஜை திங்ஸ் எல்லாம் விளக்கி வச்சாச்சு. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அந்த மண்பானை ஐட்டம் பார்த்திங்கன்னா இல்லை பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் அதுக்கு மட்டும் நான் வருஷம் யூஸ் பண்ணிக்குவேன். ஈவினிங் ஒரு 5 மணி போல் கோலம் போட்டுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜைக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் பாயாசம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். மீதி எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கடையில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் குழந்தைங்க 2 பேருக்கும் என் பொண்ணுக்கு ராதை விஷமும், பையன் இதான் ஃபஸ்ட் இயர், அதனால அவர் தவழ்ந்து தான் வருவார். அதனால் அவனுக்கும் கடகடன் மேக்கப்லாம் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டுட்டு நம்ம பாயாசம் மட்டும்தான் பண்ணேன், வேறு எதுவும் பண்ணலை. மீதி எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் தான் வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இயராச்சும் ஒரு 3 பலகாரம் மட்டுமாவது வீட்டில் பண்ணலானோ அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், அப்புறம் நான் செஞ்ச அந்த பாயாசம், அப்புறம் பழங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடையில் வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் தான் விற்பாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு செட்டாகவே விற்பாங்க. அதை தான் நான் எப்போயும் வருஷம் வாங்கிக்கிறது. இந்த தடவை பார்த்திங்கன்னா தம்பிக்கு நல்லா அலங்காரம் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப பண்ணிக்கலை. இதுவே அவனை ரொம்ப டைம் எடுத்து பண்ணோம். இதுக்கே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அப்புறம் தூக்கம் வந்துடும்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடகடன்னு நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அடம்லாம் பண்ணலை. அவன் பண்ணுற மேக்கப்பு அதெல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டான். மொட்டை அடித்து காது குத்திருந்தனால அந்த தலையில் அந்த இதுவும் வைக்க முடில. அப்புறம் ஒரு மணி இருந்துச்சு, அந்த மணியை எடுத்து வச்சு கட்டி அப்புறம் அதில் அந்த மயில் தோகை வச்சுருந்தோம். அதை அவன் எடுத்துருவான்னு பார்த்தா ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. அவனும் நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு இருந்தான். அந்த மயில் ட்ரெக்கையை அவன் எடுக்கவே இல்லை. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் அவங்க அப்பா தூக்கிட்டு வரேன். கிருஷ்ணர் பாவம், அவன் நடக்க தெரியாதுங்கிறதால அவனை தூக்கிட்டு வந்தான். அவனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போல். அவனுக்கும் அழுவலை. அவனும் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அந்த பலகாரம்லாம் எடுத்து அந்த படைச்சி வச்சுருந்த ஐட்டம், அங்கே சாமிக்கு படைச்சி வச்சுருந்ததில் தண்ணி எடுத்துக்க சொன்னோம். அதில் பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு வெண்ணெய் எடுத்தான், அப்புறம் ஒரு முறுக்கு எடுத்தான், அப்புறம் ஸ்வீட் எடுத்துக்கிட்டான். அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெண்ணெயை மட்டும் விடவே இல்லை. அது ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, அது கிண்ணம் மாதிரி இருந்தாலும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டான். சேர்ந்து கொஞ்சம் நேரம் அதை கொடுத்து சாப்பிட வச்சோம். அதை ஒரே வாயிலே எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணும் நானும் அதே மாதிரி தான் வருவேன் அப்படின்ட்டு, சரி நீ வெளியிலேருந்து வா, சும்மா நடந்து வாமான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க வேகமாக ராதை வெளியிலேருந்து நடந்து வந்தாங்க. வந்துட்டு அவங்களும் ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அவன் எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் அவனுக்கு, ராதைக்கும் அவங்களுக்கும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறம் அவன் ரொம்ப நேரம் அந்த சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப நேரம் விடலை. அவனும் எந்திரிக்கவுற மாதிரியும் தெரியலை. சரின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக எங்களோட கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடினோம். அதே மாதிரி நீங்கள்லாம் எப்படி கொண்டாடினீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வரும். அடுத்து காது குத்து எப்படி சிம்பிளாக பண்ணோங்கிறத அதையும் நான் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.